உன்னை அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். உங்களை இந்த வழக்குக்கு இப்போ நான் படித்தேன்ல, இது வந்து கிரவுண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இந்த படிவம். இது பண்ணாமல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிமாண்ட் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இவங்க வர கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேஜிஸ்ட்ரேட். ஒரு ராஜ்குமார் இந்த பாருங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, இதனாலேயே நீங்கள் ரிமாண்ட் பண்ணக்கூடாது. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இது போல சொல்லியிருக்கிறதுன்னு சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட்டு, சார் ஏன் சார் கொடுக்கல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு, கொடுங்க. அதை கொடுத்துட்டாங்களே சார். மேடம் இந்த சிசிடிவியை பாருங்க, இதில் ஏதாவது இருக்காங்க பாருங்க. 7 மணிக்கு போறாங்க, 7:40க்கு வெளில போயிட்டாங்க. நீங்க ஃபுல்லா ஆடியோவோட இருக்குது, கேளுங்க. மறைமுகமாக எந்த வேலையும் பண்றது இல்ல. இல்ல என் வீட்டமா நம்பர் தான் வந்திருக்கு. அசோசியேட் கட்டுவாங்க. என் டவர் லொகேஷன் நான் வந்து திருட்டு போய் கிடையாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் எதை பேசணும் சில விஷயங்கள ஏதாவது சொல்லணும் வீட்டுல அப்படின்னா வாட்ஸ்அப் தான் பேசுறேன். என் மனைவிக்கெல்லாம் வந்து நான் இது வரையும் நேரடியாக கால் பண்ணி ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. எல்லாமே வாட்ஸ்அப் கால் தான், வேற வழி கிடையாது. ஏன்னா நாம ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை எடுத்துக்கிட்டு அவங்க வாங்கிக்க கூடாது. இந்த டவர் லொகேஷனா எனக்கு நல்லாவே கொஞ்சம் கூப்பிடும் போது எனக்கு கேட்க பிரச்சனை காலில் பேசிட்டேன். டக்குன்னு வந்து அவங்களுக்கான வாக்கு கால வரணும்னு நினைச்சேன். நீ ஃபர்ஸ்ட் கால வந்ததுனால அப்புறம் நீங்க அடுத்த கால நான் பேசிட்டே இருந்தேன். இல்ல அது நீங்க பில்டிங் ஓனரா நீங்க நான் விஷயம் கேட்குறீங்க. தப்பான தொழில் பண்றவங்க தான் பயந்து ஓடணும். யாரையும் நான் எந்த விஷயம் சொல்லுவேன், என் மீது வந்து இத்தனை வழக்கு போட்டாங்க, நெருங்கி கேட்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி போறக்கூடிய எல்லாருமே சமுதாயத்துல பெரிய அதிகமா 3 பிரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு இருந்து ஆரம்பிச்சு 12 மணிக்குள்ள 1 மணி நேரம் பேசி 10 பேர் அது அடுத்து செவ்வாய்க்கிழமை அந்த 10 பேர் புரியுதுங்களா? 3 நாள் 4 நாளுக்கு அந்த மாதிரி பிரிச்சிட்டேன். ஏன்னா இடம் தாங்காது. ஆமா ஆமா, நட்பு ரீதியா நான் கூப்பிட்டா வந்துருவாங்கிறதுனால இன்னைக்கு கூட ஒண்ணு இல்லை. காதாரி போனீங்க நிகழ்ச்சி அலுவலகம் தரேன் 1.5 வருஷம் ஆச்சா? ஆமாங்க, சரி வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 11 மணிக்கு வரணும் சார். இதெல்லாம் நீங்க பெயில ஆர்கியூ பண்ணிக்கிங்க சார். உங்க மேஜிஸ்ட்ரேட், நான் டியூட்டி மேஜிஸ்ட்ரேட். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட், எக்மூர் கோர்ட்டுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட், டியூட்டி மேஜிஸ்ட்ரேட்னு போடுவாங்க. அவங்க எந்த வழக்கு வந்தாலும் அவங்ககிட்ட கொண்டு போகலாம். தே வில் ரிமாண்ட். ரெகுலர் மேஜிஸ்ட்ரேட், அந்த கோர்ட்டுக்குன்னு உள்ள மேஜிஸ்ட்ரேட் மண்டே டு ஃப்ரைடே எந்த வழக்கு போட்டாலும் எத்தனை மணி ஆனாலும் சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் தான் போகணும். இவங்களும் மேஜிஸ்ட்ரேட் தான். இவங்க தானே ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. யோ என்னையா இது சிசிடிவியில் பார்த்தேன்னா அவங்க வரவே இல்லை. 28ஆம் தேதி சம்பவம் நடந்தாதான் நீ சொல்ற அன்னைக்கு அந்த புகார்தாரரே வரல. என்ன பேசுனாங்கன்னா ஆடியோல இருக்கு. அப்ப என்ன கேஸ் இது சொல்லணும்ல நீதிபதி? திட்டினதே அந்த விமனை தான், கெட்ட வார்த்தை. ஆமா, விமன் எங்க? விமனே வரலன்னா அப்ப கேஸ் நிக்காது. கேஸ் நிக்காதுதான் தம்பி, ட்ரையல்ல போய் பாத்துக்க. இல்ல சார், நீதிபதி அவர்கள் ரிமாண்ட் பண்றப்ப அவங்களால முடியுது, அவங்களால ரிமாண்ட் பண்ண